இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறும் பெயராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமறைவு
உறவினரையும் என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடைந்தே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலின் பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் எதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மக்களே, அகில உலக திருஅவையை கடந்தும் மாதாவை, நமது அன்னையை, தாயை கொண்டாடி மகிழ்கிற இந்த நாள் அன்னையின் பிறப்பு விழா என்று. இந்த உலகத்தில் உள்ள யாவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் பாசத்தோடும் அன்னை மரியாளின் பரிந்துரைக்காய் கெஞ்சுகிறார்களோ, அவளை தேடி ஓடி நாடி வருகிறார்களோ, கடவுளின் கனிவையும் இரக்கத்தையும் வாங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தாய், அவளை இன்று நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவளிடம் விளங்கிய இந்த தாய்மை பண்பு, தேவையில் இறங்குகின்ற உதவி, அதை பணிவோடு செய்யக்கூடிய ஒரு விதம், இறைவனுடைய சித்தத்திற்காக தன்னுடைய உயிரையை அர்ப்பணிக்கக்கூடிய பாங்கு, இவைகள் யாவும் நம் யாவருக்கும் கிடைக்க பெற்று சாதி, மதம், ஏன் விசுவாசம் கூட கடந்து வேளா வேளை என்ன தேவையோ அவைகளை வாரி வழங்குகின்ற அந்த அன்னையின் அருள்வரங்கள் உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தேவையில் இருப்போருக்கு இறங்குகின்ற பண்பு மிக எளிதாக வந்துவிடார். நாம் கொண்டாடுகிற அன்னை மரியாள் ஒரு சாதாரண கிராமத்து பெண்மணி, மிக மிக அழகான ஒரு பெண்மணி. சாதாரணமாகவே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர். என்னுடைய வயிற்றில் இந்த மீட்பர் பிறக்க மாட்டாரே என்று ஏங்கி தவிக்கின்ற பெண்கள் மத்தியிலே இந்த சாதாரண பெண்மணிக்கும் ஒருவேளை ஏக்கம் இருந்திருக்க கூடும். அதை எளிமையோடு ஏற்றுக்கொள்கிற பாங்கிலே இறைவனுடைய திருவுளம் இவர் வழியாக செயல்பட தொடங்குகிறது. கடவுளுடைய சித்தம் திருவுளம் எதுவென அறிந்தவுடன் அதற்கு முழுமையாக எதுவும் இல்லை என்று சொல்லாமல், நான் தயார் என்று சொல்லி உயிரை விடுவதற்கு கூட அதற்கு தயங்காமல் இந்த தருணிக்காக, மக்களுக்காக, செல்ல பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்ட அன்னையைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி என்று சொன்னாலே அன்னை தான் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறாள். இந்த அன்னை ஏதோ வானத்திலிருந்து பொத்து விழுந்து மக்களுக்கு மீட்பு கொடுத்தவள் என்று முன்னால் சொல்ல முடியாது. பயங்கரமான குழப்ப நிலைகள் இவருடைய வாழ்க்கையில, பலவிதமான சோக நிலைகள், பலவிதமான விமர்சனங்கள், பலவிதமான இழிவுபடுத்துகிற நிலைகள், ஏழ்மை நிலைகள், பாதுகாப்பில்லாமை என்று பல சங்கடமான சூழ்நிலைகளை தான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆமென்றும் ஆகட்டும் என்று சொல்லி அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறாள். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னோடு வாழுகிற எவரும் கஷ்டப்படக்கூடாது என்று
கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்கிற அன்னை மரியாளைத்தானே பார்க்கிறோம். தண்ணீரை ரசமாக்கி, ரசத்தை தியாகமாக்கி, ரசத்தை உணவாக்கி கஷ்டப்படுகிற மக்களுக்கு வேதனையை தீர்க்கக்கூடிய அன்னையாகத்தானே பார்க்கிறோம். தேவையில் இருப்போருக்கு இறங்குகின்ற பண்பை நமதாக்கிக் கொள்வோம். கடவுளின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்வதற்கு எளிமையாக நம்மை தயாரித்துக் கொள்வோம். மரியாவிடம் விளங்கிய எல்லா நற்பண்புகளை விடவும் தாழ்ச்சி என்ற ஒரு நற்பண்பை மேலோங்கி இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அவர் ஒருபோதும் தன்னை இறைவனின் தாய் என்று காட்டிக்கொள்ளவில்லை, காட்டிக்கொண்டதே இல்லை. எவ்வளவு வியாகுலங்கள், துன்பங்கள், துயரங்களை அனுபவித்திருக்கிறாள், தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும். அந்த நேரத்திலும் கூட பணிவிடை செய்வதிலே எந்த குறையும் வைத்ததில்லை. யாரெல்லாம் இந்த அம்மாவை தேடி ஓடி வருகிறார்களோ, அம்மா என்று அழைக்கிற பொழுது என புரியாத ஒரு வகையான உடனிருப்பு அது வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட தாழ்ச்சியும் பணிவும் உதவி செய்கின்ற பாங்கும், தேவையில் இருக்கின்றவர்களை தேடி சென்று பணிவிடை செய்கிற பாங்கும் மிக அழகான சாதாரண ஒரு கிராமத்து பெண்மணி. அவளை நாம் வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவருடைய பாச பரிந்துரைக்காக ஏங்குகிறோம். அந்த தாயின் மடியிலே செல்ல குழந்தையாக படுத்து கிடந்து அவருடைய முகத்தை பார்த்து அம்மா, தாயே எனக்கு இறங்கு என்று சொல்லுகின்ற சூழலிலே அந்த தாய்க்காக நாம் பெருமைப்படுகிறோம். இந்த தாயை நம் யாவருக்கும் தாயாக தந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே வேளையிலே ஒரு சின்ன சலனம் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த அருமையான அழகான இயற்கையாகவே இயல்பாகவே ஏழ்மையாக பணிவாக தாழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தாயை தனக்கு ஏற்றார் போன்று தேவைப்படுகிற சாரிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிற நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொல்வது? ஒரு தங்கத்தை கூட கழுத்திலே கண்டிராத இந்த தாய்க்கு எத்தனையோ பவுன்கள் நகைகளை அள்ளி வாரி வீசி அந்த அன்னையை அசிங்கப்படுத்துகிறோம். அதே வேளையிலே பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரிக்கு வரதட்சணை இல்லா கல்யாணம் நடக்காது என்று சொல்லுகின்ற வேளையிலே பக்கத்து வீட்டு பிள்ளைக்காவது ஒரு பவுன் நம்மால் கொடுக்க முடிகிறதா? இந்த தாய் அதை பொறுத்து கொள்வாளா? தன்னுடைய சகோதரிக்கு கொடுக்காத தங்கத்தை தனக்கு போட்டு அழகு பார்க்கிறார்களே என்று வேதனைப்பட மாட்டாளா? பக்கத்திலே கஷ்டப்படுகிற, வீட்டுக்குள்ளே கஷ்டப்படுகிற, தெருவிலே கஷ்டப்படுகிற, அன்பியத்திலே கஷ்டப்படுகிற ஒரு சகோதரனை சகோதரியை குழந்தையை பார்க்காதவர்கள் 20 நாட்கள் நடந்து போகிற வழியிலே சண்டைகளை போட்டி கொண்டு போன பிறகும் சண்டை, வந்த பிறகும் சண்டை என்று சொல்லி மாதாவை பார்ப்பதற்காக வேளாங்கண்ணிக்கு செல்கிறார்களே, இது அன்னையை அவசியங்கப்படுத்துவது போல இருக்காதா என்றெல்லாம் தோன்றுகிறது. நான் யாரையும் தீர்ப்பிட எனக்கு மனம் வரவில்லை. ஆனால் யதார்த்தமான சூழலை காண்கிற பொழுது ஒரு பக்கம் ஒரு வேதனை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் தாண்டி நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன், மகனே மகளே என்று நமது மத்தியிலே மாதா காட்சி தருகிறாள். அன்புக்குரிய மக்களே, மாதாவை கொஞ்சம் வேடிக்கையாக நினைக்க வேண்டாம். நம்மிடத்திலே அவளுடைய பண்புகளை தவதாக்கி கொள்ளுவோம். எல்லோரும் வாழ்வதற்காக நாம் முயற்சி எடுப்போம். மன்றி எண்ணெயின் பிறப்பு விழா நம்முடைய மகிழ்ச்சியின், அமைதியின், ஆரோக்கியத்தின், ஆனந்தத்தின் பிறப்பு விழாக அமையட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, முது தாயை எங்கள் யாவருக்கும் தாயாக தந்து பிறக்க வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பின் கருவியாக தாயை எங்கள் மத்தியிலே தந்தமைக்காக, எங்களது பலவீனங்களையும் பாவங்களையும் கண்ணுத்த பிறகும் கூட எங்களை மீட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீர் அனுப்பிய உம்முடைய தாய்க்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வாழுகின்ற கஷ்டப்படுகிற அத்தனை நபர்களை உடைய பாதத்தை தருகிறோம். அனைவருக்கும் யாவருக்கும் அவருடைய தகுதியின்மைகளை நோக்காமல் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை தகுதியாக மாற்றி எங்களுக்கு தேவையான அமைதியை, நிம்மதியை, நிறைவை, ஆரோக்கியத்தை, நினைத்த காரியங்கள் நடைபெறுகின்ற சூழல் வழியாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா,
மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
தினமும் கூட்டம் கூடுது. அன்னை மரியின் புகழ் பாடுது. மாதா நகரில் தினமும் கூட்டம் கூடுது. அன்னை மரியின் புகழ் பாடுது. வாழ்வு தந்திடும் நமது தாயிடத்தில் வந்துதான் நெஞ்சுருகி தின வேண்டுது. ஏழை எளியோர் துயரை நீக்கிடுவார். பாவ இருளை அகற்றி மானுடங்காப்பார். தாயே சரணம் என்று இறைவேண்டல் செய்வோர் நினைக்கும் பல காரியம் ஜெயமாகுமே. அன்னை நன்கும் அருளும் எங்கும் நிறைவதா இட்டுதிக்கும் அன்னை புகழ் நாம் பாடுவோம். நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. மாதா நகரில் தினமும் கூட்டம் கூடுது. அன்னை மரியின் புகழ் பாடுது. தினக்கும் திந்தா தினக்கும் திந்தா தத்தரிடதோம் திட்டி திட்டி தரிடதோம். கானாவூரின் திருமண நிகழ்வில் தனது மகனோடு நின்றார் அன்னை. கானாவூரின் திருமண நிகழ்வினில் தனது மகனோடு நின்றார் அன்னை. விருந்தில் குறை கண்டு மைந்தனேசுவிடம் வாடும் வீட்டார்க்காய் பரிந்துரைத்தாளே. அன்றும் என்றும் அன்பின் திருதேவன் தாயின் சொல்லை தட்டமாட்டாரே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. மாதா நகரில் தினமும் கூட்டம் கூடுது. அன்னை மரியின் புகழ் பாடுது. மாதா நகரில் தினமும் கூட்டம் கூடுது. அன்னை மரியின் புகழ் பாடுது. வாழ்வு தந்திடும் நமது தாயிடத்தில் வந்துதான் நெஞ்சுருகி தின வேண்டுது. அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நம் எல்லாருக்கும் மன்றாடும் அன்னை மரி வாழ்கவே, ஆலஞ்சி மண்ணோடும் வாழ்கவே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.